ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இயல் 4ல இருக்க பொது இலக்கணம் பத்தி குயிக்கா பார்க்க போறோம். ஸோ மத்த எல்லாத்தோடமே இந்த இலக்கணமும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எப்படி கொஸ்டின் வந்தாலும் இந்த இலக்கணத்திலேயும் எழுதிடலாம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். திணைகள்னாவே என்ன? இரு வகைப்படும். உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா 6 அறிவுடைய மக்கள் எல்லாருமே உயர்திணை. அவங்கள பத்தி ஒரு பர்சனை யார வந்து ஆ 6 அறிவு உடைய பர்சன நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணாலும், அது எல்லாமே உயர்திணை. மத்தது எல்லாமும் விலங்குகளும், இல்ல மரம், செடி, கொடி, உயிரல்லாத பொருள்கள் எல்லாமே அஃறிணை. ஸோ மனிதர்கள பத்தி பேசிக்கா சொல்றது, பாயிண்ட் அவுட் பண்றது எல்லாமே உயர்திணை. விலங்குகளோ, இல்ல உயிரற்ற பொருள்களையோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்றது எல்லாமே அஃறிணை. ஸோ திணைகள் 2 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, 5 வகைப்படும். உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனை அப்படின்னா 3 வகைப்படும். அஃறிணைக்குரிய பால்கள் எத்தனைனா 2 வகைப்படும். உயர்திணைனா ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஸோ அந்த பேர்லயே உங்களுக்கே தெரியும். ஆண்களை குறிக்கிறது ஆண் பால், பெண்களை குறிக்கிறது பெண் பால். பலர சேர்ந்து குறிக்கிறது பல ஆண்களாகவும் இருக்கலாம், பல பெண்களாகவும் இல்ல மிக்ஸ்டாவும் இருக்கலாம். அவங்கள குறிக்கிறது எல்லாமே பலர்பால். அஃறிணையும் அதேதான். ஒரு மரமா இருந்தா ஒன்றன் பால், பல மரங்கள் இருந்தா பலவின் பால். இதே ஒரு விலங்கா இருந்தா ஒன்றன் பால், பல விலங்குகள் இருந்தா பலவின் பால். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ மொத்தம் பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனைனா 3, அஃறிணைக்குரிய பால்கள் எத்தனைனா 2. ஸோ அத தான் இங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்தது தான். அதே மாதிரி அஃறிணைக்குரியது தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யானை, புறா, மலை இதெல்லாமே வந்து ஒன்றன் பால். பசுக்கள், மலைகள் இதெல்லாமே பலவின் பால். ஸோ மூவிடம், இடம் எத்தனை வகைப்படும்னாவே 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ சிம்பிளா இந்த டேபிள வச்சு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தன்மைனா என்ன? முன்னிலைனா என்ன? படர்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் தன்மையிலயும் தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாப்டர்லருமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். வினைகள்லாமே என்ன? ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை வர்றதோ, போறதோ, தூங்குறதோ, கேட்கறதோ, பாடுறதோ, ஓடுறதோ எல்லாமே வினைகள் தான். ஸோ பெயர்கள்னா ஏதோ ஒரு பர்சன பாயிண்ட் அவுட் பண்றது பெயர். ஸோ தன்மை பெயர்கள். தன்மைனாவே அந்த தன்மையில நீங்க இருப்பீங்க. நான் இருப்பேன். அதாவது தன்மை இப்ப நான் வந்து தன்மைய பத்தி சொல்றேன்னா, நான் வந்து அந்த வேர்டுல வந்து என்னோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் தான் தன்மை பொதுவாவே. முன்னிலைனா, நான் அந்த இதுக்குள்ள இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி நான் யார பாயிண்ட் அவுட் பண்றேனோ, அவங்க இருக்கிறது தான் வந்து முன்னிலை. படர்க்கைனா, நானும் கிடையாது, எனக்கு முன்னாடி இருக்கவும் கிடையாது. சுத்தி இருக்கவங்க, யாரோ தள்ளி ஒருத்தங்க இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் வந்து படர்க்கை. ஸோ இப்போ உங்களுக்கு 3க்குமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். தன்மைனா, தன்னை பத்தி பேசுறது தன்மை. தன்னை பற்றி, அதாவது நான் இப்ப பேசுறேன்னா, என்னை பத்தி நான் பேசுறது, என்ன பாயிண்ட் அவுட் பண்றது தான் தன்மை. முன்னிலைனா, எனக்கு முன்னாடி இருக்கவங்கள நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது தான் முன்னிலை. படர்க்கைனா, என்னையும் இல்லாம முன்னாடி இருக்கவங்க இருக்காங்க, தள்ளி இருக்கவங்க, தூரத்துல இருக்கவங்கள பத்தி பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, படர்க்கைன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியறதுக்காக இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தன்மை பெயர்கள் நான், யான், யான், நாம், யாம். ஸோ நாம்ங்கிறதுல என்ன இருக்கு? நான் இருக்கேன். ஸோ நாம்ங்கிறது நம்ம பலர குறிச்சாலும், என்னோட பிரசன்ஸும் அந்த குரூப்ல இருக்கு. அதுதான் நாம். யாம்ங்கிறதும் அதே தான். அது இன்னொரு அ கிளியர் இலக்கணப்படி சொன்னா யாம்னு சொல்லலாம். ஸோ நான் அந்த குரூப்ல நானும் இருக்கேன். ஸோ அதெல்லாம் தன்மை பெயர்கள். தன்மை வினைகள்னா வந்தேன். நான் வந்தேன். அததான் வந்தோம். வந்தோம்னா என்ன அர்த்தம்? நானும் அதுல இருக்கேன். அந்த குரூப்குள்ள நானும் இருக்கேன். என்னோட பிரசன்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் தன்மை வினைகள். முன்னிலை பெயர்கள்லாம் எனக்கு முன்னாடி இருக்கவங்கள நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். நீர், நீ, வீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது முன்னிலை பெயர்கள். முன்னிலை வினைகள்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட நான் அவங்கள பத்தி சொல்றேன். அவங்க பண்ணுன வினைகள், செயல்கள வச்சு நான் அவங்கள பத்தி சொல்றேன். ஸோ நடந்தாய், நீ நடந்த, வந்தீர், நீங்க வந்தீங்க, சென்றீர்கள், நீங்க போனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட முன்னிலை வினைகள பத்தி நான் சொல்றேன். ஸோ படர்க்கைனா முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ முன்னாடி இருக்கவங்களையும் என்னைய இன்க்ளூட் பண்ணியும் இல்லாம மத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது தான் வந்து பெயர்க்கை, படர்க்கை. பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு நான் கை நீட்டி ஒருத்தங்கள தள்ளி இருக்கவங்கள பத்தி நான் சொல்றேன். படர்க்கை வினைகள்லாம் அதே தான். ஸோ தள்ளி இருக்கவங்க பண்ணுன வினைகள், செயல்கள பத்தி பேசுறது தான் வந்து படர்க்கை வினைகள். வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன இது எல்லாமே வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தள்ளி இருக்கவங்கள பத்தி
அவங்க பத்தி சொல்றேன். ஸோ இதுதான் வந்து படர்க்கை வினைகள். ஸோ வலு, வளாநிலை, வலுவமைதி. ஸோ பிழை இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அது பேரு வளா. பிழையோட பேசுறோம்னா அதுக்கு பேரு வந்து வலு. ஸோ வலுனா மிஸ்டேக்கோட பேசுறோம். இலக்கண முறை இல்லாமல் பேசுறது வந்து வலு. மிஸ்டேக் இல்லாம பர்ஃபெக்ட்டா எப்படி ஒரு இலக்கணம் இருக்கணுமோ, அந்த இலக்கண முறைப்படி நம்ம பேசுறது தான் வந்து வளாநிலை. ஸோ இது திணைகளையும் குறிக்கும், ஐம்பால்களையும் கொடுக்கும். மூவிடத்திலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லா இடத்துலயுமே வரும். ஓகேவா? இந்த வலு, வளாநிலை அப்படின்னு சொல்லி வர்றது. குயிக்கா எக்ஸாம்பிள்ஸ பார்த்தலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் புக்ல இருக்கிறதே ரெஃபர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா குடுத்துருக்காங்க. ஸோ திணை. திணைனாவே என்னன்னு நம்ம பார்த்தோம்? உயர்திணை, அஃறிணை. செலியன் வந்தது. செலியன்ங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கும்போது ஒரு ஹியூமன். செலியன் வந்தான், வந்தார் அப்படிதான் இருக்கணும். ஆனா என்ன பண்ணியிருக்காங்க? வந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் படி கரெக்ட்டு. இதில ஒண்ணும் பிழைன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனா இலக்கண முறைப்படி கரெக்ட்டா செலியன் வந்தார். அது ஒரு ஆண்பால். வந்தார்ன்னு இருக்கணும், வந்தான்னு இருக்கணும். ஸோ அதனால இது வந்து வலு. ஸோ இத வந்து இந்த மாரி குடுத்துட்டு இத வளாநிலையா மாத்துன்னு சொன்னா என்ன பண்ணணும் நீங்க? 4 ஆப்ஷன பார்க்கணும். செலியன் வந்தான்னு கூட எழுதணும். இல்ல வந்தார்ன்னு இருக்கலாம் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கரெக்ட்டா அந்த திணைக்குரிய ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுற ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிடணும். ஸோ பால் கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது வந்து ஒரு பெண். ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க? ஆணினுடைய இது 2மே வந்து உயர்திணை தான். உண்டான்ங்கிறது உயர்திணை தான். கண்ணகிங்கிறது உயர்திணை தான். ஆனா இங்க என்ன ஆக்சுவலி திணையில ப்ராப்ளம் கிடையாது. பால்ல ப்ராப்ளம். கண்ணகி வந்து ஒரு பெண் பால். ஆனா அதற்கு ஒரு ஆண் பால மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க? இது பால் வலு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரெக்ட்டான வளாநிலையா மாத்தணும் அப்படின்னா, கண்ணகி உண்டாள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு உயர்திணைக்கு அஃறிணிய மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பெண் பாலுக்கு ஆண் பால மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா அந்த வலு என்ன டைப்புன்னு கூட கேட்கலாம். செலியன் வந்ததுன்னு குடுத்துட்டு இது என்ன வலுன்னு கேட்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல திணை, பால் இன்னும் வேற ஏதாவது 2 டைப்பும் குடுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு செலியன் ஒரு உயர்திணையோட ஒரு அஃறிணை வேர்ட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து திணை வலு அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்தது இடம். நீ வந்தேன். ஸோ இடம்ங்கிறது இது தன்மை, முன்னிலை, படர்க்கை பதம். நீ வந்தாய்ன்னு தான் இருக்கணும். நீ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இடவலு. இத வளாநிலையா மாத்தணும்னா நீ வந்தாய் அப்படிதான் இருக்கணும். காலம் நேற்று வருவான். ஸோ நேற்று வருவான். வருவான்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஆனா காலம் இது வந்து நேற்று பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும்? நேற்று வந்தான்னு இருக்கணும். ஸோ இது வந்து காலவலு. ஸோ ஒரு இறந்த காலத்துக்கு எதிர்காலத்த மேட்ச் பண்ணி இங்க போட்டிருக்காங்க. வினா ஒரு விரலை காட்டி சிறியதா, பெரியதா என்று கேட்டல். ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, ஒரு 2 விரல காட்டணும். ஆனா என்ன பண்ணியிருக்காங்க இங்க? ஒரு விரல காட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினே தப்பு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதே தப்பா இருந்ததுன்னா, வினாவலு. ஸோ இதுக்கான வளாநிலை என்னன்னு கேட்டா, 2 விரல காட்டி எது பெருசு, சிறியதுன்னு கேட்கணும். அதுதான் வந்து கரெக்ட்டான வளாநிலை இந்த டைப்புக்கு. அதே மாதிரி விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். ஸோ கண்ணன் வந்து எங்க இருக்கார்ன்னா, கண்ணன் பைக்குள் இருக்கான்னு விதைய வந்து தப்பா சொல்றது. அது காமெடியா கூட சொல்லலாம். ஓகேவா? ஆனா இது வந்து ஒரு வலு. கண்ணன் எங்க இருக்காருன்னா, அவர் ஆக்சுவலா எங்க இருக்காருன்னு தான் சொல்லணும். அத ஆன்ஸரா இல்லாம வேற ஏதாவது ஆன்ஸரா இர்ரிலவென்ட்டா குடுக்குறது விடை வலு. ஸோ கரெக்ட்டானது என்ன பண்ணணும்? கண்ணன் வந்து வீட்டிற்குள் இருக்கிறார், இல்ல தோட்டத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு விடை அளித்தா அது வளாநிலை. அது இல்லாம இர்ரிலவென்ட்டா ஆன்ஸர் பண்றது. கொஸ்டின் கரெக்ட்டு. இர்ரிலவென்ட்டா ஆன்ஸர் பண்றாங்க அப்படின்னா அது விடை வலு. மரபு. தென்னை மரங்கள நெறைய இருக்கிறத வந்து தென்னந்தோப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலி மரபுப்படி பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள் நெறைய இருக்கிறது வந்து தென்னந்தோப்புன்னு சொல்லணும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க? தென்னந்தோட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மரபுப்படி சொல்லாம சொல்றது வந்து மரபு, வலு.
ஸோ கரெக்டான இந்த மாதிரியும் குடுப்பாங்க. தென்னந்தோட்டத்த குடுத்துட்டு, இதுக்கு கரெக்டான வளாநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தென்னந்தோப்புன்னு எழுதணும். அப்படி இல்ல தென்னந்தோட்டம்ன்னு குடுத்துட்டு, இது எந்த டைப் ஆஃப் வலுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்ப நீங்க என்ன எழுதணும்? மரபு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மரபு வலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வலு அமைதி. வலுன்னு பார்த்துட்டோம். நிலைன்னு பார்த்துட்டோம். வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சிலத வந்து இலக்கண முறைப்படி இல்லாம இருந்தாலும், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறது. கரெக்ட்டு தான் அவங்க பேசுறதுன்னு சொல்லி ஏத்துக்கிறது தான் வலுவமைதி. ஸோ ஒரு மாட்டை வந்து என் அம்மை வந்தாள். ஸோ என் அம்மை மாடு பேரா இருக்கலாம். வந்ததுன்னு சொல்லணும். ஆனா என்ன பண்றாங்க? வந்தாள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மாட வந்து அவங்க ஃபேமிலி மெம்பராவே பார்த்துருவாங்க. நெறைய பேர் வீட்ல நாய் வளர்க்கலாம். அத வந்து வா, போன்ற மாதிரி அக்ரிணில சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க பையனாவோ, பொண்ணாவோ அத ட்ரீட் பண்ணுவாங்க பொதுவா பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து திணை வலுவமைதி. ஸோ அவங்க அக்ரிணையா இருந்தாலும் அது ஒரு உயர்திணையா பாவிச்சு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து திணை வலுவமைதி. வலுன்னா மிஸ்டேக். வலுவமைதினா மிஸ்டேக்கா இருந்தாலும் எந்தெந்த இடத்துலலாம் ஏற்றுக்கொள்ளணுமோ அந்தந்த இடத்துலலாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் வலுவமைதி. 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பால் வலுவமைதி. வாடா ராசா என்று தன் மகனை பார்த்து தாய் அமைப்பது பால் வலுவமைதி. ஸோ மகளை வந்து என்ன சொல்றாங்க? ராசான்னு கூப்பிடுவாங்க. வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நெறைய பேர நீங்களே வீட்ல பார்த்துருப்பீங்க. ம். ஸோ கேர்ள வந்து பாய் மாதிரி கூப்பிடுவாங்க. பாய கேர்ள் மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ அது ஏன்னா, ஒரு பாசத்தினால அந்த வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் பால ஆண் பாலா கூப்பிடுறது வந்து பால் வலுவமைதி. ஏன்னா பாசத்தால கூப்பிடுறாங்க. ஸோ இலக்கண முறைப்படி அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட வலுவமைதின்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி. ஸோ தன்னை பற்றி தான் கூறுறாங்க. தன்னை பற்றி கூறுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? தன்மை. ஆனா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான்னு படர்க்கை. மத்தவங்க மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றது தான் வந்து இட வலுவமைதி. ஸோ தன்மை வந்து ஒரு படர்க்கை இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி மீன் பண்ணி சொல்றதுனால இது இட வலுவமைதி. கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை தமிழகம் வருவார். ஆனா வருகிறார்னா, இப்ப கரண்ட்டா நான் வந்துகிட்டு இருக்காரா? கிடையாது. நாளைக்கு தான் வரப்போறாரு. ஸோ அப்ப நாளைக்கு வரப்போறார்ன்னா என்ன சொல்லணும்? வருவார்ன்னு தான் சொல்லணும். ஆனா வருகிறார் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவர் கட்டாயம் அவர் பிளான் ஷெட்யூல் போட்டதுனால அந்த ஷெட்யூல்ல கண்டிப்பா சேஞ்சு 99% ஆகாது. அதனால அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது. அதனால தைரியமா அவங்க வந்து என்ன சொல்றாரு? வருவாருங்கிறதுக்கு பதிலா வருகிறார்ன்னே போடுறாங்க. ஸோ இது வந்து அது கட்டாயம் இது நடக்குங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்கிறதுனால, ஸ்டேட்மெண்ட் படி இலக்கண முறைப்படி இது தப்பா இருந்தாலும், நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இத. இது வந்து கால வலுவமைதி. ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத அக்செப்ட் பண்ணிக்கலாம். மரபு வலுவமைதி. குயில் கூவும் அப்படிங்கிறத தான் கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஸோ குயில் கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மரபு வலு. ஸோ இதனால மரபு வலு. ஒரு சில இதுல வந்து குயில் வந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டும் இலக்கண முறைப்படி அக்செப்ட் பண்ணி அந்த கவிதையில ஏத்துக்கிறாங்க. ஸோ இதில வந்து மரபு வலுவமைதி. ஸோ இந்த புக்ல இருக்க இந்த இதுக்கு ரிலவென்ட்டான ஒரு கொஸ்டின பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஆண் தெய்வத்தை என்ன சொல்றாரு? வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பெண் தெய்வத்துக்கு பதிலா ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். அதுவே ஸ்ட்ரெயிட்டா தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆண், பெண். ஆணுக்கு பதிலா பெண்ணோ, பெண்ணுக்கு பதிலா ஆணோ வந்தா அது என்னது? பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஸோ இத வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. எத மீன் பண்றாருன்னு சொல்லிட்டு. இது வந்து பால் வலுவமைதி. அப்போ ஆப்வியஸா என்ன இருக்கும்?
மத்த எந்த ஆப்ஷனுமே நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத அடுத்தது பார்க்கலாம். பூனையார் பால் சோற்றைக் கண்டதும் வருகிறார். பூனையார் பால் சோற்றைக் கண்டதும் பூனையும் வந்து ஒரு அஃறிணை. ஆனா பால் சோற்றை இங்கேயே பூனை, அஃறிணையே வந்து பூனையார் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்திணைக்குரிய ஒரு வேர்ட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கண்டதும் வருகிறார். வருகிறதுன்னு தான் சொல்லணும் ஒரு பூனை, அஃறிணைய. ஆனா வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்திணைக்குரிய வேர்ட கனெக்ட் பண்றாங்க பூனைக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது திணைக்கான வலுவமைதி. உயர்திணையா, அஃறிணையாங்கிறதுக்கான வலுவமைதி. ஸோ ஆண், பெண்ண பாயிண்ட் அவுட் பண்ணி மாத்தி மாத்தி சொன்னா பால் வலுவமைதி. உயர்திணைக்கு ஒரு அஃறிணைக்கு வந்து ஒரு உயர்திணைய கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறனால இது வந்து திணை வலுவமைதி. ஸோ அதே மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க இத ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எழுதிடலாம். கோ த்ரூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.